அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம தேங்காய் தாங்க. தேங்காய் வச்சு ஒரு லட்டு பண்ண போகிறோம். இது சிவராத்திரிக்கு, அமாவாசை அது எல்லாம் முடிஞ்சு நிறைய தேங்காய் சேர்ந்து போச்சு. அதெல்லாம் திருவி வச்சுருக்கேன். நான் இப்போது திருவி மிக்சியில் ஒரு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை வச்சு நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு ஹெல்தி சிம்பிள் லட்டு தான் அது. ரொம்ப ஈஸி. வெல்லம் போட்டு செய்கிறது தான். அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 10 முந்திரி, 10 பாதாம் வச்சுருக்கேங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கிட்டு வெல்லம் போட்டு தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த லட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. அது நான் செய்யும்போது சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நம்ம இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. கடாயி. நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி, பாதாம் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது முந்திரி பாதாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம. இதே நெய்யில் நம்ம இந்த திருவி வச்ச தேங்காயை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கலாங்க. அதோட அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். நெய்யில் வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. செவக்காம, அதாவது தேங்காய் சிகப்பு கலர் வராமல் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சிங்க தேங்காய். இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது எந்த கப்பால் நம்ம தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பால் 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இது போதும். இதை இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதே கப்பால் ஒரு 1/2 கப்பு, அதாவது ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதுங்க. நமக்கு பாகுபதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இந்த தேங்காயில் ஊற்றிடணும். இப்போது இந்த வெல்லத்தை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது வெல்லத்தை இதில் வச்சுட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லம் கொதிச்சிட்டே இருக்கட்டும். இது இந்த முந்திரியும் இந்த பாதாமியும் நம்ம மிக்சியில் ஒரு 2 ஏலக்காவும் போட்டு கொஞ்சம் ரொம்ப தூளாக இல்லாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது வெல்லம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. கரைஞ்சிருச்சு நல்லா வெல்லம். அதை நம்ம தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம இந்த வெல்லத்தை ஊற்றி விட்டுலாம். வடிகட்டி ஊற்றிடலாங்க. இந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒன்றா சேர்ந்து நமக்கு வரும்.
அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போது வெல்லம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இது வந்து கோவா, பால்கோவா. நான் ஒரு 100 கிராம் பால்கோவா வாங்கியிருக்கேங்க. இந்த பால்கோவாவும் இதில் போட்டுடலாம். இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் போடுறேன். இது பால்கோவா சேர்த்து செய்யும்போது இந்த லட்டு ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கோகனட் மலாய் லட்டுன்னு கூட நார்த் இந்தியாவில் செய்வாங்க. அவங்க வந்து வெல்லம் போட்டு மலாய் போட்டு செஞ்சு அந்த ஸ்ட்ரீட்ஸ்லவே ராஜஸ்தானில் ஸ்ட்ரீட்ஸ்லவே வண்டிங்களில் வச்சு விற்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நான் சாப்பிட்ருக்கேன். இது இந்த கோவாவும் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் திக்காக வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், இந்த அரைச்சி வச்ச நட்ஸு, இது முந்திரி, பாதாம், அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரகொரப்பாக இந்த தூளை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு இந்த லட்டு வந்து சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். பால்கோவா போட்டிருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோம், நட்ஸு போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவாக இருக்கும் இது. நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட ஒரு 2 லட்டு வச்சு கொடுத்து அனுப்பலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. நம்ம நெய் வந்து ஒரு ஸ்பூன் தான் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஃபஸ்ட்டு. அதே நெய்யில் தான். நெய் வந்து எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை. இந்த தட்டில் நம்ம எடுத்து கொட்ட போகிறோம். கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிடலாம். இந்த தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் 1 ஸ்பூன் நெய் தடவிருக்கேன். அவ்வளோதான். நெய் வந்து எக்ஸ்ட்ரா தேவையில்லை. ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம தேங்காய்ன்றதால தேங்காய் எண்ணெய் வெளியில் வரும் நம்ம வதக்க. அதுவும் இல்லாமல் பால்கோவா வேற போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நெய் தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்ச உடனே நம்ம கொஞ்சம் எடுத்து உருட்டி பார்க்கலாங்க கையில். உருண்டையாக வந்துச்சுன்னா அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். எடுத்துடணும். நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னு அர்த்தம். எடுத்துட்டு ஒரு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கொஞ்சம் நெய்யை தடவிக்கிட்டு கையில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி பார்க்கலாம். இந்த பாருங்க உருட்டை வருதுல்ல, இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த பாருங்க உருட்டை வந்துருச்சு நல்லா. இது ஆற 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 இன்னும் கொஞ்சம் நமக்கு கட்டியாக நமக்கு உருட்டை வந்துடும் அழகாக. பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது தட்டில் கொட்டிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. நம்ம இப்போவே லட்டு பிடிக்க முடியாது. கை சூடு பயங்கரமாக சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும்.
ஒரு 5 நிமிஷம் ஆறுன உடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஆறிடுச்சுங்க நல்லா. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது சாஃப்டா தாங்க இருக்கும் இந்த லட்டு. ஆற 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 உங்களுக்கு நல்ல கெட்டியா வந்துரும். பாருங்க. இன்னும் சூடு அப்படியே இருக்கு. இதே மாதிரியே எல்லா லட்டும் பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, லட்டு பிடிச்சாச்சுங்க. இது பாருங்க, சாஃப்டா இருக்கு பாருங்க. இது வந்து ஹார்டாலாம் ரொம்ப ஹார்டா ஆகாதுங்க. சாஃப்டா தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப செம்மையா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஹார்ட் ஆகாது இது. அப்படியே நம்ம 2 நாள் 3 நாள் வச்சிருந்து சாப்பிடலாம். ஒண்ணுமே ஆகாது இந்த லட்டு. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு இது மாரி செஞ்சு குடுங்க. இதுல இருக்கிற எல்லாமே நம்ம வந்து வெல்லம் போட்டிருக்கோம், நட்ஸ் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், அப்புறம் பால்கோவா போட்டிருக்கோம். அதனால ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இதே மாரியே நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.